ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு ஒரு அல்டிமேட் காம்போ பார்க்கலாமா? அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது 4 காஷ்மீரி சில்லியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி இல்லைனா நார்மல் சில்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 முந்திரியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நார்மல் வாட்டரில் நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் அப்புறம் கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் குடமிளகாவையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும். இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 25% லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சுடுங்க. இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சோடனே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா வெளிவரும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணனா ஹோட்டல் ஸ்டைல் கிடைக்கும். ஸோ அதையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக கசூரி மேத்தியை இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான் சப்பாத்தின்னு வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. ரெஸ்டாரண்ட்டுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த டேஸ்ட்டான பன்னீரை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.